மிக பெரிய பண ஊற்று நான் தான் என்று நீங்கள் நினைக்கும் போது பணம் உங்களுடைய இருதயத்தில் உற்பத்தி ஆகும். அது உங்களுடைய இருதயத்திலிருந்து அது உங்கள் மத்தியில் கடந்து வரும். தேவன் உங்களை ஒரு ஊற்றாக பார்க்கிறார். வசனம் சொல்லுது, கர்த்தர் நித்தம் உன்னை நடத்தி மகா வறட்சியான காலங்களில் உன் ஆத்துமாவை திருப்தியாக்குகிறார். உன் எலும்புகளை நினமுள்ளதாக்குவார். நீ நீர்ப்பாய்ச்சலான தோட்டத்தைப் போலவும் வற்றாத நீரூற்றை போலவும் இருப்பாய். யாரு நீர்ப்பாய்ச்சலான தோட்டம்? யாரு வற்றாத நீரூற்று? அது நீங்கள் தான். அப்போ அது உங்கள் இருதயத்திலிருந்து தான் ஆரம்பிக்கப்பட வேண்டும். உங்களுடைய இருதயம் காயப்பட்டிருந்தால் எப்படி அந்த ஊற்று நீங்களாக இருப்பீர்கள் என்பதை நீங்கள் கண்டு கொள்வீர்கள். ஒரு வளமான தோட்டத்தை கடவுள் உங்களுக்கு தருவேன் என்று சொல்கிறார். நீங்களே அந்த ஊற்று என்று கடவுள் இந்த வசனத்தில் குறிப்பிடுகிறார்.